அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் இது. நம்ம டைலரிங் கிளாஸ் ஆரம்பித்து வர்ற ஜனவரி 26ஆம் தேதியோட 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் தொடக்கமாக போகுது. இந்த 3வது வருஷ தொடக்கத்தில் நம்ம ஜனவரி 25ஆம் தேதி எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் முடித்த கிட்டத்தட்ட ஒரு 120 பேருக்கு மேலே சர்டிஃபிகேட் கொடுக்குற ஃபங்க்ஷன் வைக்கலான்ட்டு இருக்கோம். எனக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தவரை வந்து சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க கூப்பிட்ருக்கேன். ஐயா ஒப்புதல் கொடுத்துருக்காரு. கூடிய விரைவில் உங்களுக்கு அது சம்மந்தமாக இப்போ பொங்கல் வேலைன்றதுனால யாருக்கும் இன்னும் அது சம்மந்தமான வேலைகள் தொடங்கலை. இன்னும் ஒரு 2 நாளில் அந்த வேலைகள் தொடங்கிட்டு உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷன் அப்போ எல்லோரும் அவசியம் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதோட முக்கியமான விஷயம், இன்றைக்கி நீங்கள் வந்து நாளைக்கு எல்லோரும் பொங்கல் வாழ்த்து சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதில் எனக்கு மிகச்சிறந்த வாழ்த்தை நான் எதை வேண்டிக்கிறேன்னா, நீங்கள் இந்த 2 வருஷ காலத்தில் எத்தனை பேர் பயிற்சிக்கு வந்தீங்களோ உங்களுக்கு இந்த நாங்கள் கொடுத்த பயிற்சி எப்படி இருந்தது, நானும் எங்கள் வீட்டுக்காரமாவும் கொடுத்த ஆரி ஒர்க் ஆகட்டும், டெய்லரிங் கிளாஸ் ஆகட்டும், இதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் எப்படி, நாங்கள் கொடுத்த பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுத்துச்சு, எங்களோட பயிற்சி உண்மையிலேயுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய அளவில் இருந்ததா அப்படின்றத உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அதுதான் பெரிய பொங்கல் வாழ்த்தா இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இப்போது இதன் மூலிமா நீங்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டது மூலிமா, இந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டது மூலிமா உங்களுக்கு இப்போ என்ன பயனில் உங்களுக்கு பயன் கிடைக்குது, நீங்கள் அதை வெளியில் தொழில் ரீதியாக எப்படி பயன்படுத்துகிறீங்க, இந்த கைத்தொழில் மூலயமா நீங்கள் எப்படி வருமானம் ஈட்டுறீங்க அப்படின்றத நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு அது ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஃபங்க்ஷன் அப்போ அந்த ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேச்சை தான் நான் அந்த சார்கிட்ட சொல்லியிருக்கேன், தலைமை தாங்கிறவங்க கிட்ட. இப்போது நீங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கான சில ஐடியாஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏன்னா அவர் சாரே என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஏன்பா ஏதாவது உனக்கு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுப்பா, நான் அதையே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஐயா உங்களுக்கு தெரியாதில்ல, நீங்கள் பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும், நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கிளாஸில் நீங்கள் பயிற்சி முடித்தவங்களாம் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க குரூப்பில். இப்போ பயிற்சியில் இருக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே பயிற்சி முடித்தவங்களும் சரி, நிறைய பேர் ஒர்க் பண்ணி வெளியில் செஞ்சு கொடுத்து வருமானம் ஈட்டுறீங்க. அதனால் இப்போ எங்களோட பயிற்சி எப்படி இருந்தது அப்படின்றத எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய பொங்கல் வாழ்த்தாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட வாய்ஸ் மெசேஜை, எல்லாரோட வாய்ஸ் மெசேஜையும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.